அவ சொன்ன மாதிரி கண்டிப்பா அவ மாமியார் மனசு மாறுவாங்க. ரஞ்சிதா, ஐயோ போச்சு போச்சு, அந்த மனுஷன் வந்துட்டாரு. என்னம்மா சொல்ற? அத்தை செத்தோம். நம்ம கதை இன்னைக்கு முடிஞ்சது. போச்சு, எல்லாம் போச்சு. ஐயோ யாராவது போய் பாருங்களே. ஐயோ அத்தை, ஐயோ என்னாலலாம் போக முடியாது, யாராவது போய் பாருங்களே. போடி. ஐயோ போ. உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். இப்பவே சுட்டு பொசுக்கிறேன்னா இல்லன்னு பாருங்க. ஏ ரஞ்சிதா, இன்னும் இங்க என்ன பண்ற? ஒரு தடவை கூப்பிட்டா காது கேட்காது? ஒரு தடவை கூப்பிட்டா எப்படிங்க கேக்கும்? என்னது, என்ன ஏத்து பேசுறியா? பயம் விட்டு போச்சா? ஆமாங்க, விட்டு போச்சு. என்னது விட்டு போச்சா? அவ்வளவு தைரியம் வந்துச்சா உனக்கு? ஒண்ணா ஐயோ அத்தை, அத்தை நீங்க இப்ப இங்க வந்தீங்க? ஐயோ சாரி அத்தை, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? நான் கிச்சன்ல இருந்து பேசுறீங்கன்னு நினைச்சேன், மன்னிச்சுக்கோங்க அத்தை. அடேங்கப்பா, மாமனாருக்கு ஏத்த மருமகன் தான். அதிகாரம்லாம் தூள் பறக்குது. இல்ல, என் ட்ரெஸ்ல சூப் கொட்டிருச்சா, உள்ள போய் பார்த்தேன், மாமாவோட ட்ரெஸ் இருந்துச்சா, அதான் எடுத்து போட்டுக்கிட்டேன். நல்லா இருக்கா? இப்ப மட்டும் அப்பா வந்தா என்ன ஆகும் தெரியும்ல? என்ன நடக்கும்? நானும் சிவசாமி தான். அந்த சிவசாமி பெருசா இல்ல இந்த சிவசாமி பெருசான்னு ஜோடி ஜோடி போட்டு பாத்துருவோமா? அவரு வந்தா தானே தெரியும். அவரு முன்னாடி நிக்கிற தைரியம் கூட உனக்கு இல்ல. ஏ பூங்கொடி, என்ன என்னையே ஏத்து பேசுறியா? தொலைச்சு போடுவேன், தொலைச்சு. இது வரைக்கும் எங்க அப்பா என்ன பூங்கொடின்னு பேர் வச்சு கூப்பிட்டதே இல்ல. ஐயே, என்ன எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? அவர் கூப்பிடலன்னா என்ன, இப்ப நீ கூப்பிட்டதே எனக்கு அப்பா கூப்பிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. பாத்தியா ரஞ்சிதா, நம்மளா சீரியஸா இருக்கணும் உன் பொண்ணு சொல்லுது. அவ கண்ணு மட்டும் கலங்குது. இவள என்ன பண்ணலாம் சொல்லு ரஞ்சிதா? 2 அடி போட்டா சரியாயிரும். என்னது, என் பொண்ணையும் அடிப்பே நீ? கையை உடைச்சிருவேன். ஆமா, என் பொண்ண யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. அவளை நான் பத்திரமா பாத்துப்பேன்.